வெல்கம் டு Why This Kolaveri, வட இந்தியாவின் வறண்ட குரலுக்கான தேடல். வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் உட்கார்ந்ததுல இருந்தே ஒபாமாவே பாக்குற அளவுக்கு பயங்கரமான என்டர்டைன்மெண்டோட ஒரே ஷோவா இந்த ஷோ வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு 4 பேரை எடுப்பிலேயே நம்ம கூப்பிட போறோம். நம்ம ரொம்ப வருஷமா இவங்களை பார்த்தாலே கடுப்பாவோ, யாரா இவங்களாம் கூப்பிட்டு யாராவது டார்ச்சர் பண்ண மாட்டாங்களா, எந்த அளவுக்கு நம்மளை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2 ப்ரொஃபஷன்ல இருக்கிற ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. முதலாவதா நான் கூப்பிட போறது என்னோட சக ஊழியனா இருக்கிற ஒரு 2 பேர். ரேடியோல இவங்க பேசுறதை கேட்கும் போதே உங்களுக்கு பொக்குன்னு வாயில குத்துணும் போல இருக்கும். ஒவ்வொரு நாளும் நேரிலே சூப்பரான பாட்டு கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுமாரான பாட்டை போடுறதும், சமையல் குறிப்பு, அழகு குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 250 வருஷமா கொடுக்கறதும், ரேடியோ வாழ வைக்கிறதுமா ரேடியோ ஜாக்கியா இருக்கிற 2 பேரை கூப்பிட போறோம். அந்த வகையில முதலாவதா நான் கூப்பிட போற ஆர்ஜே ஒரு இளம் வாலிபன். இந்த இளம் வாலிபன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு எஃப்எம்ல ரேடியோ ஜாக்கியா ஜாயின் பண்ணி ஆஹா எஃப்எம்ல ஆஹா காபி கிளப் அப்படிங்கிற காலை நிகழ்ச்சியை பண்ற ஒரு அற்புதமான வாலிபர். லெட்ஸ் வெல்கம் ஆர்ஜே கிஷோர். கிஷோர், உங்களுக்கு கொஞ்சம் வருஷமாவே எனக்கு தெரியும். ஒரு ஆர்ஜேவா வரணும்னு பயங்கரமா ட்ரை பண்ணேன். ஒரு ஆர்ஜேவா இப்ப ஆயிட்டீங்க. How are you feeling as an RJ? நான் ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன். பட் கேக்குறவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த ஒரு பதிலே தெரிஞ்சு கேக்குறவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு. நீங்க பண்ற ஷோ பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரெகுலரா நடக்கிற இஷ்யூஸ் பத்தி, கண்ட்ரியில நடக்கிற இஷ்யூஸ் பத்தி பயங்கரமா வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த ஷோல. காலர்ஸ் எல்லாம் போன் பண்ணி அவங்களுடைய கமெண்ட் சொல்லுவாங்க, நான் என்னுடைய கமெண்ட் சொல்லுவேன். ஆனா எதுவும் நடக்காது. நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருப்போம். நாங்க பாட்டுக்கு நீங்க பாட்டு பேசிட்டு இருப்போம், பாட்டு வந்துகிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, லேட்டஸ்டா இப்போ கண்ட்ரியில உங்களை பாதிச்ச விஷயம் என்ன? பாதிச்ச விஷயம் அப்படின்ட்டு நான் நியூஸ் பேப்பர் பார்த்துலாம் நாங்க எடுக்கல. சும்மா வந்து அப்படியே என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எடுப்போம். ஸோ ரேடியோ ஜாக்கி எப்படி வேலை செய்யறாரு அப்படின்றது இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரேடியோ ஜாக்கி வேலை கஷ்டமே கிடையாது அப்படின்ற இந்த பையனை வச்சு நீங்க டிசைட் பண்றாங்க. ஏன்னா அடுத்தது கூப்பிட போற ஆர்ஜே மிகவும் ப்ரிப்பேர் பண்ணி கிட்டத்தட்ட 8 நாள் உட்காந்து ஒரு ஷோ பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு டேலண்டட் ஆர்ஜே. லைக் ஹிம், ப்ளீஸ் டேக் யுவர் சோஃபா செட் ஆர்ஜே கிஷோர். நார்மலா ரேடியோல பேசுற ஆர்ஜேஸ் வந்து நேர்ல பார்க்க அழகா இருக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி உதாரணத்தெல்லாம் இல்லாம நான் அழகாவும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு அழகி இளம் மங்கையா அடுத்த ஆர்ஜேவை நம்ம கூப்பிட போறோம். இவங்க 92.7 பிக் எஃப்எம்ல என்னோட ஆபீஸ்ல எனக்கு முன்னாடி 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் லேப்டாப் அப்படிங்கிற காதல வாழ வைக்கிற ஷோ பண்றாங்க. இந்த ஷோவை கேட்டு 2-3 குடும்பங்கள் சேர்ந்திருக்கு, 25-30 குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு. லெட்ஸ் வெல்கம் ஆர்ஜே ஆனந்தே. ஜன்னல் வந்த காற்றே ஒரு தேநீர் போட்டு தரவா, உன் வீட்டில் வந்து தங்க பின் தோழியை நானும் வரவா, என் வாசல் கோலம் பார்த்து ஒரு கவிதை சொல்லும் காணும், என் கைகள் கோர்த்து கொள்ளாட காற்று சின்ன ஆர்ஜே ஆனந்தி நார்மலா காதல் ரேடியோல நைட்டு தான் வாழ வைப்பாங்க. நீங்க பகல்லையே 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் காதல் பத்தி பேசுறீங்க. இதுக்கு உங்களை யாராவது கழுவி ஊத்திருக்காங்களா? இது வரைக்கும் ஊத்தல. ஏதாவது குடும்பம் உங்களால சேர்ந்திருக்கா? ஏதாவது காதலர்கள் ஒண்ணு சேர்ந்திருக்காங்களா? அந்த மாதிரி யாரையும் பேசவே விடுறது இல்ல. நீங்களே தான் பேசினிருப்பீங்க. ஓகே, அவர்கிட்ட கேட்டேன், நாட்டுல நடக்கிற விஷயங்களை பத்தி பேசுறீங்களே அதுக்கு என்ன ரிசர்ச் பண்ணுவீங்கன்னா, பேப்பரே படிக்க மாட்டேன் அப்புறம் என்ன ரிசர்ச் அப்படின்னாரு. நீங்க எப்படி இந்த காதலுக்காக ரிசர்ச் பண்ணீங்க? நான் வந்து லைக் ஃபேஸ்புக் பாப்பேன், பாப்பீங்க, யூடியூப் பாப்பேன், அதுக்கப்புறம் நெட்ல பார்த்தா நிறைய விஷயங்கள் பேசுவேன். நெட்ல பாப்பீங்க. நம்ம வீட்லயே பண்ணக்கூடிய விஷயத்த மைக் இருக்கிற ஒரே காரணத்தினால அதை பண்ணிட்டு ரேடியோல பேசுற ஒரு வாய்ப்பு இருக்கிற ஆர்ஜே இவங்க. டெய்லி 2 மணில இருந்து 5 மணி எல்லாம் சொல்லிட்டேன்ல, அப்ப அவ்வளவுதான், நீங்க சோஃபா செட் போய். அடுத்ததான் நம்ம கூப்பிட போறது 2 பேர் விஜே. இவங்க 2 பேரும் நம்மள பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். காலகாலமா நேர்களே உங்களுக்கு என்ன பாட்டு வேணும், சூப்பரான பாட்டு வருதுன்னு சொல்லிட்டு கை இப்படி ஆட்டி முன்னாடி இருக்கிற கேமராமேன் கண்ணை கூத்துற ஒரு கிரேட்டஸ்ட் ப்ரொஃபஷனல் இருக்கிற 2 people I am going to call. முதலாவதா கூட போறது ஒரு இளம் வாலிபன். சினிமால இப்ப நடிக்க ட்ரை பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 55 வருஷமா விஜேவா இருக்கார். லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீனி. பக்ரீத்துக்கு வெட்ட ரெடியா இருக்கிற ஆடு மாதிரியே வந்துட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க வந்து பாய் மாதிரி இருக்கிறதுனால அப்படியே வந்து சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் சீனி எத்தனை வருஷமா விஜயவா இருக்கீங்க? ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போதே உங்களை டிவில பாத்துருக்கேன். ஆக்சுவலா வந்து நான் ஒரு 8 இயர்ஸா இருக்கேன். 8 இயர்ஸா வீடியோ ஜாக்கி. ஓகே, நாங்க நார்மலா வந்து எந்த ரேடியோ ஜாக்கி இல்ல வீடியோ ஜாக்கி இருந்தாலும் அவங்களை அது மாதிரி பண்ணி காட்ட சொல்லுவோம். நீங்க இதே மாதிரி இந்த ஷோவை நீங்க ஹோஸ்ட் பண்றதா இருந்தா மக்களுக்கு எப்படி ஹோஸ்ட் பண்ணுவீங்க? சும்மா ஒரு ஓப்பனிங் ஆரம்பமே அப்பா. சரி, ஓகே. கையை நீங்க ஆட்டுறது தான் உங்களோட ஸ்பெஷல். அதுதான் ஸ்பெஷல். அந்த கேமரா கண்ணு குத்துறீங்க. ஓகேவா? ஓகே, நேரில் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான நிகழ்ச்சி. இது வந்து Why This Kolaveri. இந்த கொலவெறி பிடிச்ச பாலாஜியோடவும் ஸ்ரீனியோடவும் இன்னைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ண போறீங்க. அப்படிதான் ஆரம்பம். பாலாஜி சூப்பர். ஆனா வெரி நைஸ். Thank you so much. Thank you very much. எங்க நீங்க நேர்களே வார்த்தை யூஸ் பண்ண மாட்டீங்களா பாத்தீங்களா? கை தட்டலாம். Please take your sofa set. Thanks a lot.
அடுத்ததா கூப்பிட போற ஒரு விஜே வந்து ஒரு இளம் மங்கை. இவங்க பேர் வந்து தீபிகாவா இருந்தாலும் டிவில இல்ல மீடியால இருக்கணும் அப்படின்னா வந்து பேருக்கு பின்னாடி ஏதாவது சேர்த்துக்கிட்டாதான் மிக பெரும் இடத்துக்கு வர முடியும் அப்படின்ற நியூமராலஜி தெரிஞ்ச ஒரு விஜே. லெட்ஸ் வெல்கம் தீபிகா ஷே. தீபிகா ஷி, உங்களை பத்தி நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன். இந்த பேருக்கு பின்னாடி ஷி ஆட் பண்றது வந்து நியூமராலஜி படி பண்ணீங்களா இல்ல பிறக்கும் போதே வச்சுட்டாங்களா? இல்ல அது பிறக்கும் போதே வச்சுட்டாங்க இந்த மாதிரி. இப்போ வீட்லயே நீங்க விஜயவா தான் பேசுவீங்களா? அம்மா இங்க பாரு ஆப்பா எடுத்து வந்து குடுக்குறேன்னு சொன்னீங்க, வரவே இல்ல அப்படின்னு. இல்ல அப்படி இல்ல, ஆக்சுவலி மீனாட்சி கமாட்சி அப்படிலாம் இருக்குல்ல, அது மாதிரி தீபிகாஷின்னு வச்சுட்டாங்க. ஓகே, ஃபாரினர் மாதிரி தான் இருக்குது உங்க பேரு. நீங்க வந்து ஜீ தமிழ்லயே வந்து நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமா விஜயவா இருக்கீங்க? நான் வந்து ஒரு 4 years ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஜீ தமிழ் ஸ்டுடியோ 6 ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டுடியோ 6. ஓகே, தீபிகா ஷி அவர் வந்து ஒரு விஜே மாதிரி எங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணி காமிச்சார். ஓகே, நீங்க ஒரு விஜே மாதிரி எங்களுக்கு வந்து இப்போ அந்த கருப்பு சட்டைக்கு பிடிச்ச ஒரு பாட்டு போடணும் நீங்க, ஓகேவா? ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்போ நம்ம ஷோல நிறைய பேர் இது வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க, நிறைய பாடல்கள் நம்ம கிட்ட விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. சோ அடுத்ததா நம்ம காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ சார். ஹலோ சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க நேம்? மேடம், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உங்க காலுக்கு. பெங்களூர்ல இருந்து பேசுறியா? சாவச்சிருவோம்ல, குளத்தூர்ல இருந்து ஒருத்தர் பேசுறாங்க. ஓகே சார், உங்களோட பேர்? என் பேர் கார்த்திகேயன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்க? நான் இப்போ சும்மா தான் இருக்கிறேன் மேடம், வேலை எதுவும் சும்மா தான் இருக்கீங்க. சோ சும்மா இருக்கீங்கன்றதால எங்க ஷோ பாத்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா மேடம். ஓகே, அசிங்கப்படுத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, சோ எத்தனை வருஷமா எங்க ஷோஸ் பாத்துட்டு இருக்கீங்க நீங்க? லாஸ்ட் 1 வீக்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன் மேடம். லாஸ்ட் 1 வீக்கா? சோ எங்க ஷோ பத்தி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதாவது எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஷோ பத்தி பிடிச்ச விஷயமே நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்குது மேடம். வாவ், தேங்க்ஸ் a lot. இது வந்து இவர பக்கத்துல வச்சிட்டே சொல்றீங்க. பட் எனிவேஸ், ஓகே, இந்த மாதிரி ஒரு நல்ல காலர் கிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப நாள் கழிச்சு. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹார்ட் அடிக்கும். எனக்கு நீலமான ரோஜால இருந்து. சரி, நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இந்த பாட ஸ்பெஷல் டெடிகேஷன் யாருக்காவது பண்ணனும்னு ஆசைப்படுறீங்களா? அது கேட்பானுங்களா? உங்களுக்கே பண்ணிக்கோங்க மேடம். எனக்கு வா, ஐயோ, ஒரு ரோஜாக்கே ரோஜா பாடலாம். போயிடுமா? ஐயோ, ஒரு விஜேவா பிறந்து வளர்ந்து இன்னைக்கு ஆளாயிருக்காங்க. பிறந்ததுல இருந்து கையாட்டி பேசுற விஜே யூ ஆர். தீபிகா ஸ்ரீ, now you can go to the Pakistan border and sit along with your colleagues. வாரம் ஒரு 4 பேர் நாங்க கூட்டின்னு வந்து கத்திரிக்காய் வச்சு அடிக்கிறது, தக்காளி வச்சு அப்படியே விசிறி அடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்துட்டு இருக்கிற நிறைய அங்கிள் பரிதாபப்படுவாங்க. என்னடா இவங்க எல்லாம் இப்படி பண்றீங்களே, பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாரம் வந்த 4 பேரை நாங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு காலாகாலமா அவங்க நம்மள டார்ச்சர் பண்ணிருக்காங்க. We are going to play first round Lololai round with 4 RJs and BJs. புஷ் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டி பண்ணாலும் ஒரு பிரம்மாண்டமான செட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அமானுஷ்யமும் காத்துட்டு இருக்கும். அந்த வகையில 2 விஜே 2 ஆர்ஜே உங்களுக்கான முதல் லொலலாய் ரவுண்ட் இதான். Are you guys ready? ரெடி. தீபிகா ஷி, வீட்ல வந்து தக்காளி வச்சு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்ல, எதுவும் பண்ணது இல்ல. ஓ, எதுவுமே பண்ண. சமைக்க ஏதாவது தெரியுமா? ஒரு டிஷ் தக்காளி வந்து ஃபேஷியல்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். ஃபேஷியலா? இன்னைக்கு நல்ல ஃபேஷியல் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. ஆனந்தி, உங்களுக்கு சமையல்லாம் தெரியுமா? தக்காளி வச்சு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? சாப்பிட தான் தெரியும். அதை பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது. அண்ட் ஆர்ஜே கிஷோர் சாப்பிட மட்டும் தான் தெரியும், எதுவுமே பண்ணது இல்ல. அண்ட் 8 வருஷமா விஜயவா இருக்கிறார். இப்போ வந்து குக்கரி ஷோ பண்ணிட்டு இருக்கறனால தக்காளிக்கும் எனக்கு வந்து ஒரு நெருங்கிய உறவு, பாசப்பிணைப்பு. அதனாலதான் என்னன்னு தெரியல, நீங்க வந்து சமையா மாட்டினேன். தக்காளியோட ஒரு பக்கத்துல ஏதாவது ஆன்டிஸ் ஏதாவது சமைச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஐ மீன் பெரியவங்க வயசானவங்க எல்லாம் சமைப்பாங்க. அவங்க வந்து தக்காளி வச்சுலாம் சமைக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி கிண்டல் பண்றது, தக்காளி எடுத்து மூஞ்சில் அடிப்பீங்களா, அவங்க புருஷ மூஞ்சில் அடிப்பீங்களா அப்படிலாம் சொல்லிட்டு நீங்க வந்து அதுக்கான ஒரு பாவ பலனை அனுபவிக்க போகிறேன் என்பதில் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். கிட்டத்தட்ட 2 days சொல்லிருக்கிற இந்த தக்காளி விஷயத்தை வச்சு நீங்க 4 பேருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். தக்காளி தானே அப்படின்னு சொல்லிட்டு வாய்கிட்ட போச்சுன்னா லைட்டா கட் சாப்பிட்றாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல விஷம் கூட நாங்க வச்சிருப்போம். ஓகே, அழுகி போன தக்காளி. என்ன நடந்தாலும் தம்புச்சே போனாலும் பாட்டை மட்டும் நிறுத்தக்கூடாது. your time starts now. தீபாவளி 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 நீராடி, சூறாவளி 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 நீராடா. நீரும் நெருப்பும் பத்திக்கிட்டு பத்திக்கிட்டு காதல் நமக்குள்ள சிக்கிக்கிட்டு சிக்கிக்கிட்டு நிலவில் நடுக்கம் வந்துருச்சு வந்துருச்சு நீரும் நடுக்கம் வந்துருச்சு வந்துருச்சு வந்து ஆடி தீபாவளி 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 நீராடி, சூறாவளி 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 நீராடி. நீரும் நெருப்பும் பத்திக்கிட்டு பத்திக்கிட்டு காதல் நமக்குள்ள சிக்கிக்கிட்டு சிக்கிக்கிட்டு நிலவில் நடுக்கம் வந்துருச்சு வந்துருச்சு நீரும் நடுக்கம் வந்துருச்சு வந்துருச்சு சரவணியில் வருதாய் தீபாவளி 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 நீராடி, சூறாவளி 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 நீராடி. இந்த பொண்ணாடுறா காவலில் காவலில்
பாட்டு சரவெடி வெடி வெடி வெடிக்கிற பாட்டு ஐயோ 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 முடிஞ்சிச்சு. நைஸ் தக்காளிஸ். என்ன ஒரு அடி மூஞ்சில வாங்கி இந்த குழந்தை ஒரு நல்லா கை தட்டிடுங்க. எனக்கே வந்து அடிச்சே சைடா நல்லா இருக்குண்ணா. அட அல்ப அடிச்சுட்டு என்ன அப்புறம் எனக்கே ஒரு இல்ல எனக்கே மூச்சு வாங்குது. நீ சாப்பிடாத லைட்டா பசிக்குதுண்ணா, பரவாயில்ல. இல்ல 2 தக்காளி எடுத்து இல்ல போகும்போது எடுத்துறேன். போகும்போது சரி முதல்ல உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன். 3 பேரு அப்படியே சுருங்கி போய் இப்படி எல்லாம் கிடக்குறாங்க. தீபாவளி இப்படியே நின்னு பாடிங்க எப்படிமா? வில் பவர். வில் பவரா? ஆனா கண்ணுல தண்ணி வருது. ஒருத்தர் மட்டும் ஊங்கி கூட வச்சாங்க. இவர்தான் அது. எப்படி நீங்க அதெல்லாம் பாக்குறீங்க? எனக்கு தெரியுது. ஏதோ பழைய காண்டு உங்களுக்கு என் மேல காமிச்சிட்டீங்க. இல்ல உனக்கு கரெக்டாலாம் அடிக்கலடா, தூரமா இருந்த நீ. அப்படியா? அதனால தான் ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருந்தது. அப்படியா? குட். ஐ அம் வெரி ஹாப்பி. அண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு விஜய்? எக்ஸ்பெரிமெண்டலா வந்து எப்படின்னா இந்த தக்காளி அப்படிங்கறது வந்து ஏதோ இந்த ஓகே 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 கைஸ் ஓகே தக்காளி விலை ஜாஸ்தி அப்படின்றத சொல்ல வந்திருக்கார். தீபிகா ஷி இது அழுங்கி இருந்தா கூட பரவாயில்ல. அழுங்கி இல்ல அழுகி இருந்தா கூட பரவாயில்ல. இது வந்து பழுக்க கூட இல்ல, காயா இருந்தது. சோ அடிச்ச இல்ல இது காயா இல்ல. நாங்க என்ன ஏற்கனவே சொன்னோம், நாங்க ஒரு இன்டர்நேஷனல் ஷோ அப்படின்றதுனால தக்காளி என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா உள்ள விதையை எடுத்துட்டோம். இந்த விதை தான் இதுக்கு டைல்யூட்னஸ் ஃபீலிங் கொடுக்குது அப்படின்ற சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் படி விதை எடுத்தா தக்காளி வெயிட் ஆயிடும். இல்ல விதை இருக்குதா? விதை இருக்கு. எல்லாத்தையும் நக்கி நக்கி பாத்துட்டு அவனுக்கு தெரியாதா? எத்தனை தக்காளி சாப்பிட்டுருக்கீங்க? இல்ல ஒண்ணுதான் சாப்பிட்டேன். 27 ரூபா வாங்கிக்கோங்க என்கிட்ட. அண்ட் ஆதி ஆனந்தி நீங்க உசாரா இங்க போய் சுருங்கி இப்படி பதுங்கிட்டீங்க. உங்ககிட்ட ஏதாவது அடி பயங்கரமா விழுந்ததா? ஏதாவது விழுந்தது. ஓகே பயங்கர. உங்களுக்கு எப்படி இருந்தது கிஷோர்? நல்லா வந்துச்சு. உங்ககிட்ட இருந்தா நல்லா வந்துச்சு. அடுத்தடுத்து நடக்க போற இம்பார்ட்டன்ட் ரவுண்ட்ஸ்ல யார் ஜெயிக்க போறா? எல்லா ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஜாலியா தான் இருந்தது. பலத்த சேதம் வந்து உங்க கண்ணுல ஒண்டி பட்டுச்சு. தீபிகாஷி சரி உங்களுக்கு வந்து இப்ப அந்த முதல் ரவுண்ட்லயே தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயம் இந்த மாதிரி வெயிட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வாட் யூ எக்ஸ்பெக்ட் இதுக்கு அப்புறம்? நீங்க உட்காந்துருக்க மாதிரி உட்கார சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். பட் அது மட்டும் தான் இருக்குமா அப்படிங்கறது தெரியல. யூஸ்வலா வந்து இதை சுத்தி நான் பாத்திருக்கேன். வேற ஏதாவது நீங்க கல்லையில தூக்கி அடிப்பீங்களான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு ஒரு டெரரிஸ்டா தான் வந்துட்டு இருக்கீங்க நீங்க. வேற அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஒரு பயம் இருக்கு. உயிரோட போகணும் அப்படிங்கறது டவுட். இன்சூரன்ஸ் வந்து போட சொல்லிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் 2 மினிட்ஸ் குள்ள பேசிருக்காரு. அதுக்கே நீங்க வாட்டி கை தட்டலாம். அண்ட் ஆர்ஜே கிஷோர் நீங்க சொல்லுங்க, ஒரு ஆர்ஜேவா இருக்கிறதுக்கும் விஜேவா இருக்கிறதுக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் எது சூப்பர், எது கெத்து? எது சூப்பர்னா ஆர்ஜே. இல்ல ஏன் அது ஜஸ்டிஃபை பண்ண நீங்க? அது ஈஸி இல்ல. நமக்கு பாடி லாங்குவேஜ் எல்லாம் தேவையில்ல. என்ன வேணா பேசலாம். எது ஈஸி நான் கேட்டேன். எது கெத்துன்னு கேட்டா அது ஈஸி இல்ல. கெத்துனாலும் ஆர்ஜே தான். ஆர்ஜே தான். அதுக்கு என்ன காரணம்? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் தெரியாதுன்னு வேணா சொல்லுங்க. ஆர்ஜே தான் கெத்து, அவ்வளவுதான். ஆர்ஜே தான் கெத்து. அண்ட் 8 வருஷமா விஜேவா இருக்கிற ஸ்ரீனி நீங்க? 8 இயர்ஸ். நான் அல்டிமேட்லி வந்து ஆர்ஜேங்க தான் சொல்லுவேன். ஆர்ஜேங்க தான். ஆமா ஆமா அதுதான் கெத்தா? ஆமா கெத்து அப்படிங்கறத விட என்னன்னா கொஞ்சம் இன்டெலெக்சுவலான விஷயங்கள்லாம் தேவைப்படும். நீங்களே உட்காந்து எடிட் பண்ணோம். சோ இந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்கு. விஜய்க்கு வந்து எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்கும். நாங்க ஜஸ்ட் பேசினா போதும், அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிடுவாங்க. பட் ஆர்ஜேங்க அப்படி இல்ல. எல்லாம் சாங் செலக்ஷன்ல இருந்து ஆட் எல்லாமே நீங்களே பண்ணல. கஷ்டம் இல்ல. அதனால எந்த கேள்வி கேட்டாலும் பேசுறான் பையன். எந்த கேள்வி கேட்டாலும் பேசுற ஸ்ரீனி ஃபேண்டாஸ்டிக். அண்ட் தீபிகா ஷி உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் யூ ஃபீல் ஆஃப் த ஆர்ஜே ஆர் விஜே, which is the கெத் அண்ட் ஸ்ட்ராங்கர்? என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவலி கெத்துன்னு சொல்லலாம். இதுதான் பெஸ்ட்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. அண்ட் ஆனந்தி உங்ககிட்ட கேட்காம விட்டா எங்க கம்பெனில சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, நீங்களும் சொல்லிடுங்களேன். ஆர்ஜேங்க தான் கெத்து. கெத்து எதனால இப்படி சொல்றீங்க ஆனந்தி? யூ ஆர் மேக்கிங் மீ ஃபீல் வெரி ப்ரவுட். இல்ல எதா இருந்தாலுமே எந்த ஒரு இமோஷன் இருந்தாலுமே குரல் மூலமாவே வெளிப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம என்ன ஒரு சூப்பர் வாட் எ எமோஷனல் பதில். ஆனா ஏற்கனவே நாங்க கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, நீங்க நிறைய விஜேவா ஆடிஷன்ஸ் போயிருக்கீங்க, ஒரு விஜேவாவும் இப்ப இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பண்றதுனால நீங்க பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றீங்களா? பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமும் சொல்றேன், எனக்கு ஆர்ஜேங்க தான் கெத்தா தோணுது. கஷ்டமான விஷயம் ஆர்ஜேங்க. சோ இந்த இதெல்லாம் எதுக்காக கேட்டோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு வைதிஸ் கொலவெறியே ஆர்ஜேவா விஜேவா அப்படிங்கறதெல்லாம் போகுது. ஓகே, ஒவ்வொரு விஜேவும் ஒரு ஆர்ஜே வைத்து மோத போறீங்க. அந்த வகையில ஸ்ரீனி 8 வருஷமா விஜய் இருக்கிற நீங்க விஜே தான் கெத்துன்னு ப்ரூவ் பண்றதுக்காக இந்த கால மேல ஏறி வந்து இப்ப உட்கார போறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கும் ஆர்ஜே ஆனந்திக்கு. என்ன நடந்தாலும் தம்புச்சே போனாலும் பாட்டு மட்டும் நிறுத்தக்கூடாது. your time starts now. Why this color? Start. அண்ணனுக்கு ஜெய், அண்ணன்
தன்னாலே நானே தன தன்னாலே நானே வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காடுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காடுவோம் என்னாலுமே பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியின்னு வந்து விட்டா சிங்கம் உன்னால தீருது மயில கால பின்னால பாயுது உன்னால தீருது மயில கால பின்னால பாயுது மச்ச கால அடக்கி ஆளுது முரட்டு கால என்னாலும் பலனுக்கு முன்னால பலன் இருக்கு ஊராடு சேர்ந்து வாழுங்க அம்மனும் சேரும் நல்ல துணையாகும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டி உண்மையே சொல்றேன் நல்லதே நானே நானே தன தன்னாலே நானே வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பிறந்த ஊருக்கு பாட்டு நிறுத்தா கிடைச்ச நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க எப்படி இருந்தது ஒரு வாட்டி நல்லா கை தட்டி இருக்கு இவர்களா சீனி மாடுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கர வீரன் மாதிரி இருந்தீங்க இப்போ அப்படியே களைச்சு சுழிஞ்சி சும்பி ஆயிட்டீங்க என்ன எப்படி இருந்தது ரொம்ப 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 சூப்பரா ஜாலியா இருந்துச்சு பட் என்னன்னா இந்த விளையாட்டு வந்து எங்கேயா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனா எருமாடு மாதிரி இந்த விளையாட்டு விளையாடுறேன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கமா இருந்துச்சு இவ்வளவு மூச்சு வாங்கி இது ஒரு நிமிஷம் எவ்வளவு பேசலாம் இந்த பையன் நீங்க மாடு மேல ஏறி உட்கார்ந்தது கூட கிடையாது இப்படி மூச்சு வாங்கினதுக்கு அப்புறமும் 3 வாட்டி கீழே வந்ததுக்கு அப்புறம் பேசுறீங்கன்னா இட்ஸ் கிரேட்டஸ்ட் டாஸ்க் ஆஃப் விஜய் இல்ல வளவலன்னு பேசலாம் ஆர்ஜே விஜய் உங்களுக்கு எல்லாம் பொழப்பீங்க சொல்லுங்க நியாயமான விஷயம் தான் ஆனா இது மாதிரி எல்லாம் பேசினா டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க கரெக்ட் சோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லிடுறேன் ரொம்ப ஒரு ஜாலியா இருந்துச்சு ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன் என் மேல ரொம்ப பிரியமுள்ள பாசமுள்ள நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓவரா சுத்தி விட்டாங்க நான் இனிஷியலா பேலன்ஸ் பண்ணேன் அது மாதிரி நம்மளால முடியல அப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் 2 தடவை கீழே விழுந்தேன் பட் பாட்டு பாடினது நிறுத்தல நானு ட்ரை பண்ணி இந்த ஏரியா உட்காரதா ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்ஃபேக்ட் வந்து இந்த பெட் மேல ஏறி அந்த மாடு மேல ஏற ரொம்ப கஷ்டமா இருக்கு வேற எல்லாம் கஷ்டமா இருந்தது வேற அவ்வளவுதான் பேசுறதே முடியல என்னால ஃபர்ஸ்ட் தக்காளி இடி வாங்கினப்ப என்னால சரியா பேச முடியல சரியா பேச முடியலையா டேய் நானும் பாத்துட்டு இருக்கேன் இல்லங்க அவ்வளவுதான் சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லைன்னு சொல்லுவேன் எல்லா கேள்விக்கும் 1/2 மணி நேரம் பேசுறேன் இவர் பண்ணது என்டர்டெய்னிங்கா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு வாட்டி கை தட்டிடலாம் இவர் எதிர்த்து போட்டி போடுற ஆர்ஜே இதோட பெட்டரா என்டர்டெயின் பண்ணி இவரை வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு டைரக்டா போவாங்களா இல்ல தோத்தாங்குழிக்கு போவாங்களா அப்படின்னு தெரியணும்னா லெட்ஸ் வெல்கம் ஆர்ஜே ஆனந்தி எதுக்கு இப்ப இந்த தொப்பி எல்லாம் எடுத்து இவங்களுக்கு கொடுத்தீங்க அவங்க மாடு மேல ஏறி உட்கார போறாங்க இட்ஸ் இன்டர்நேஷனல் ஷோன்னு வாரம் நம்ம சொல்லுகிறோம் இந்த மாடை கூட்டின்னு வந்து இருக்கிற 4 பேர் இதுல ஓட விட்டு half an hour எபிசோட ஓட்டுற மாதிரி இட்ஸ் நாட் நான்சென்ஸ் வேர் எக்ஸிபிஷன் ஷோ மாடி இப்ப புஷ் அப்படி பண்ணதுக்கு அப்புறம் மறைஞ்சிரும் இவங்களுக்காக புது ஒரு அமானுஷ்யம் காத்துட்டு இருக்கு are you ready to face it Yeah. you have to face it yeah RJக்கள் கெத்துன்னு ப்ரூவ் பண்ணுவீங்களா okay let's go okay 1 2 3 சொல்வேன் 3 பேரும் சேர்ந்து புஷ் சொல்லலாம் okay ஓகே 1 2 3 புஷ் கால் மேல கால் போட்டு நீலாம்பரி நாத்தனார் மாதிரி உட்காந்துகிற ஆர்ஜே ஆனந்தி என்ன நடக்க போகுதுன்னு தெரியுதா உங்களுக்கு இல்ல எனக்கு எதுவும் புரியல ஆர்ஜேக்களின் மரியாதையை டிக்னிட்டியை காப்பாத்துற மாதிரி நீங்க இதை வின் பண்றேன் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கீங்க இப்ப அதை தாண்டி நீங்க என்டர்டெயின் பண்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும் ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய அமானுஷங்கள் உங்களுக்கு தாக்கும் அமானுஷங்கள் யா ஓகே ஆனா இது என்ன இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க இந்த மாதிரி ஒரு சோஃபா செட்ல உங்களை படுக்க வச்சிருக்கோம் இப்படி ஆட்டி விடுறோம் ஆமா என்ன எதிர்பார்க்கறீங்க ஏதாவது மசாஜ் ஃபேஷியல் பெடிக்யூர் மேனிக்யூர் யா 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 ஓ ரொம்ப நக்கலா பேசினுக்கிறீங்க ஆர்ஜே ஆனந்தி எதிர்பார்க்கற மாதிரி பெடிக்யூர் மேனிக்யூர் எல்லாம் வருமான்னு தெரியாது ஆனா காலத்துக்கும் கியூர் ஆகாத சில விஷயங்கள்லாம் வரும் கண்ணாடியில பாக்கும்போது உங்க முகத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும் அதெல்லாம் என்ன தோணும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு தோணும் இருக்கிறதுல உங்களை அழகா இருக்குன்னு எத்தனை எத்தனை பேரை சொல்லிருக்காங்க யாரா ஒருத்தரா சொல்லிருக்காங்களா ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்ல சொன்னீங்க நல்ல வேலை நான் கூட பர்சனல் சீக்ரெட்ஸ் வெளில சொல்றீங்களோ அப்படின்னு பார்த்தேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களை பார்த்து யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அமானுஷ்யம் இது ஓகே ஓகே இந்த டாஸ்க் முடியும் போது நீங்க உங்க கண்ணாடியில பாத்தீங்கன்னா உங்க வீட்லயே உங்களை சேர்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மிக பெரும் காத்திருப்புகள் உங்களுக்காக வெயிட்டிங் ஆர் யூ ரெடி எஸ் லெட்ஸ் கோ யா get for it ஓகே Ajay is the best யா 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 let's go and your time starts now Why this Colorado starts
கலசலா கலசலா கல்லாசா கலசலா 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 வடக்கு கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா ஜர்தா பீடா போல என் பேரு தான் மெல்லுவா கலாசலா கலசலா கலாசலா கலசலா எதுவும் தாராளமா கோடம்பாக்கம் பஸ்ஸுன்னு இவன் தான் ராஜா நதும் ஏறிடுவா ஹிஸ்ஸுன்னு மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா கலசலா கலாசலா கலசலா கல்லாசா கலசலா கலாசலா கலசலா 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 கலாசலா கலசலா கல்லாசா கலசலா கலாசலா கலசலா வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா கதாம் வீடா புலி என் பேரு தான் மெல்லுவா கலசலா கலசலா கலாசலா கலசலா கல்லாசா கலசலா கலாசலா கலசலா இடவும் நம்ம கூட பக்கம் பஸ்ஸுன்னு என்ன சார் பண்ணுறீங்க ஒரு மண்ணும் புரியல கலாசலா நல்ல வரும் கலாசலா கலசலா கலாசலா கலசலா கலாசலா கலசலா கல்லாசா கலசலா கலாசலா கலசலா அடக்கே கேட்டு பாரு என் பேரை தான் சொல்லுவா ஜர்தா பீடா போல என் பேரை தான் மெல்லுவா எனவும் ஏறாலன்னா கூட பக்கம் பஸ்ஸுன்னு தான் ஏறிடு வந்து ஹிஸ்ஸுன்னு மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா மல்லிகா கலசலா 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 ப்ளீஸ் இதை கலைச்சிடுங்க ஒஸ்தி மாமே சகுனதா எங்க இருக்க ஒஸ்தி தான் வந்திருக்க வாமா எங்க வாமா ரா ரா ఇక్కడ రా రా ஒஸ்தி மாமே ஸ்ருதி மாறுது கலாசலா 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 கண்ணுக்குள்ள போடாதீங்க இந்த மய ப்ளீஸ் கலாசலா 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 திருநார பூசி மந்திரிங்க எனக்கு கலாசலா 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 மாமே மொக்க மாமே ஃபேண்டாஸ்டிக் அற்புதம் கடைசி வரைக்கும் பாட்டி எதிர்த்துல போதும் சார் முடிஞ்சிருச்சு சார் முடிஞ்சிருச்சு 27 வருஷமா மேக்கப் மேனா இருக்கிற இவருக்கு ஒரு நீங்க கை தட்டலாம் ஃபர்ஸ்ட் ஒத்தி வச்ச மல்லிய முட்டு பார் முழுசா சந்திரமுகிய மாறி இருக்கிற கங்காவே பார் நல்லா இருக்கா உங்களுக்கு யாருக்கு இங்க வேலை கொடுத்தா எப்படி இருந்தது ஆனந்தி ஆர்ஜே எங்க என்ன நான் எங்க பார்த்தேன் நீங்க தான் பாத்தீங்க எனக்கு பாக்குறது செம்ம அழகா இருக்கு பல்லுல ஏன் சார் மேக்கப் போட்டீங்க அதுக்காக ஆனா நீங்க வந்து சீனியோட நல்லா பண்ணீங்களா அப்படிங்கறது அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுருக்கமாக 200 வார்த்தைக்குள்ள சொல்லுங்க கஷ்டமான விஷயம் அதான் எப்படி பண்ணாங்க இவங்க ரெண்டுமே டிஃபரெண்ட் நல்லா பண்ணாங்க நல்லா பண்ணாங்க ஆமா சரி இவங்க அழக வச்சதா ஒரு கவிதை சொல்லுங்களேன் சீனி இவங்க அழகா ஐயோ. இருக்கா? ஆ. கவிதைக்கே கவிதையா அப்படின்னு வேணா ஓ சொல்லலாம் ஆஹா 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 இது வரைக்கும் இந்த எபிசோட்ல பேசுறதே எனக்கு ரொம்ப பிடிச்சது அதான் அப்படியே நீங்க வந்தீங்கன்னா ஓட்டு எடுத்துலாம் ப்ளீஸ் கம் வெல்கம் சீனி ஆஃப் தி விஜய் விஜய் சீனி வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட ½ அன் அவர் பேசி கிட்டத்தட்ட 15 செகண்ட்ஸ் பாடி உங்களை என்டர்டெயின் பண்ணார் நினைச்சீங்கன்னா ரெட் கலர் பேட் எடுத்து அவருக்கு தூக்கலாம் ரெட் கலர் பேட் ஃபார் விஜய் சீனி விஜய் தாண்டா வாழ்க்கையில எல்லாமே எவ்வளவு வாட்டி நான் போன் பண்ணி பாட்டு கேட்டிருப்பேன்டா அப்படின்ற மாதிரி நன்றி மறக்காதவங்களா இருந்தா 15 17 19 23 47 ரெட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 49 பிளஸ் 57 ஓட்டு சோ விஜய்க்கு 58 ஓட்டு ஒன்று இருக்குது ஏன்னா ஆர்ஜேவா விஜேவாங்கிறதுக்கு நீங்க விஜய்க்கு ஓட்டு போட்டாதான் கரெக்டா தெரியும் கிரீன் கலர் ஓட்டு எடுத்து ஆர்ஜே ஆனந்திக்கு நீங்க ஓட்டு போடலாம் பேட் ஆஃப் கிரீன் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை சுயரு முகத்தை காமிச்சிருக்குது வந்ததோட இப்பதான் அழகாயிட்டு இருக்குது 9 ஓட்டு ஒன்று இருக்குது கம்பெனி கட்டுப்பாடுகள் படி விஜய் இஸ் தி வின்னர் ஆஃப் திஸ் ரவுண்ட் ஆனா ஆர்ஜே ஆனந்தி நீங்க மனசு தளர விடக்கூடாது உங்களுக்காக தோத்தாங்குழி ரவுண்ட்னு ஒரு ரவுண்ட் இருக்கு அந்த ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா ஃபைனல்ஸ்ல போயிட்டு இந்த விஜய் மூஞ்சிலே பொக்குன்னு குத்தி 25000 ரூபாய் நீங்க ஜெயிக்கலாம் ஓகே லெட்ஸ் கோ ஃபார் தட் யா டு வாய்ஸ் கொலவெரி ஆர்ஜே vs விஜய் ரவுண்ட் வெற்றிகரமா 85 வருஷமா விஜய்வா இருக்கிற ஸ்ரீனி ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மோதி ஃபைனல்ஸ் போயிட்டீங்க ஒரு ஆர்ஜே தோத்தா இன்னொரு ஆர்ஜே தோக்கணும்னு கிடையாது ஆர்ஜே கிஷோர் தீபிகா ஷியோட நீ பயங்கரமா என்டர்டெய்னிங்கா பெர்ஃபார்ம் பண்ணனா ஃபைனல்ஸ் போயிடுவ இப்போ உனக்கான அமானுஷ்யம் அவங்களோட மோத போற அமானுஷ்யம் தான் வரப்போகுது ஓகே ஆர் யூ ரெடி யா லெட்ஸ் கோ யா ஓகே ஐ வெல்கம் ஆர்ஜே கிஷோர் ஆன் டு தி ஸ்டேஜ் கிஷோர் உனக்கு என்ன வரப்போகுது என்ன நடக்க போகுது ஏதாவது ஐடியா இருக்கா சத்தியமா தெரியல எதுவுமே தெரியல
ஆனா எதுவுமே இல்லையே எப்படி தெரியும்? ஓகே, சௌரவ் கங்குலி, வினோத் காம்ப்ளி, சச்சின் டெண்டுல்கர், ஷேவாக் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு யூஸ் பண்ண ஒரு அப்டமன் கார்டை வாங்கி அதை இவருக்கு நம்ம போட்டு விட்டுருக்கோம். எதுக்காக போட்டு விட்டோம், இதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஆக போகுது அப்படின்றதுக்கு நம்ம மும்பை மாடல்ஸுக்கு ஒப்பணும். போட்டி ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் தி மும்பை துபாய் மாடல். பக்கத்துல 2 பொண்ணுங்க இருக்கு, கீழே 8 பந்து தொங்குது அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சு கொஞ்சம் ஜாலியா இருந்த அப்படின்னா இல்ல சத்தியமா இல்ல. நாட் a jolly one. ஓகே ஓகே, if you are ready, let's go. யா என்ன நடந்தாலும் தம்பிச்சே போடாலும் பாட்டு மட்டும் நிறுத்த கூடாது. Your time starts now. டைட்டானிக் டைட்டானிக் எங்கிட்ட மோதாத நான் ராஜாதி ராஜனடா, பம்புக்கு இழுக்காத என்னவா வீராதி வீரனடா. என்ன சொல்ற டைட்டானிக்? மோதாத நான் ராஜா நோ ராஜாதி ராஜனடா, பம்புக்கு இழுக்காத. ஏய் டைட்டானிக், ஓகேண்ணா டார்கெட் என்கிட்ட Take it. மோதாத நான் ராஜாதி ராஜனடா, வம்புக்கு இழுக்காதனா இழுக்காதீங்கண்ணா. நான் வீராதி வீரனா ப்ளீஸ்ண்ணா, என்கிட்ட ப்ளீஸ்ண்ணா மோதிட்டீங்கன்னா நான் வீராதி வீரனா ப்ளீஸ்ண்ணா. கமாண்டார் மாடல். இது உன் முதல் பையனுக்கு. என்கிட்ட மோதாத நான் ராஜாதி ராஜனடா, நான் அதுக்கு அடுத்த லைன்ல மறந்து போச்சுன்னா வீராதி வீரனாடா. இட்ஸ் ஓவர். இப்ப ரிவர்ஸ் ஷாட். என்கிட்ட மோதாத நான் ராஜாதி ராஜனடா, மிஸ்ஸுக்கு இழுக்காத நான் வீராதி வீரனடா. என்ன பாட்டு பண்ண? என்ன பாட்டு பண்ணா தெரியலையா? என்கிட்ட மோதாதி ராஜாதி ராஜா பாட்டு இவருக்கு இளவரசரே இருக்காது அப்படின்ற அளவுக்கு இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ரவுண்டா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய டார்கெட் ஹிட்ஸ், நிறைய மிஸ்ஸஸ். எப்படி how are you feeling? நிறைய போல்ட் எடுத்தீங்க, நிறைய விக்கெட் எடுத்தீங்க, எல்லாம் கரெக்ட் ஷாட்ஸ் எல்லாம். ஆல் அவுட்டா? இல்ல இன்னும் ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு. ஒரு பேட்ஸ்மேன். அந்த ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆக்க வேணாம்ல? ப்ளீஸ் அவராது எடுத்துட்டு போட்டோம். ஓகே, லாஸ்ட் மேன் காஜ் இவருக்கு நம்ம கொடுக்க போறோம். அதனால வந்து அந்த ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகல. Thank you so much மும்பை மாடல்ஸ். You had fun. Yeah, jolly. அவங்க கிட்ட கேக்குறீங்க, அடி வாங்குனது நான். Good. Okay, जाओ तुमकार घर में. ஐயோ சாரி மே जाओ. ஆனா ஆர்ஜேவா கிஷோர் வந்து செம்ம என்டர்டெய்னிங்கா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கார். இவர் பண்ணது நல்லா இருந்ததுன்னா ஒரு வாட்டி இவருக்கு நீங்க கை தட்டலாம். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் இது. பாக்குறதுக்கு தான் இந்த பால் ஏதோ பலுகுண்டு மாதிரி இருக்கு, ஆனா இது அது கிடையாது. கிட்டத்தட்ட 1/2 கிலோ வெயிட் இருக்கும், ரப்பரால ஆனது. அண்ட் தீபிகா ஷி, யா இதோட ஜாஸ்தியா நீங்க வந்து என்டர்டெய்னிங்கா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஷூர், கண்டிப்பா. இதே டாஸ்க் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு வேற ஒரு அமானுஷ்யம் வச்சிருக்கோம். தக்காளி மாதிரி இவரே பிரிங்கி போயிருக்கார். லெட்ஸ் வெல்கம் தீபிகா ஷி டு ஃபேஸ் தி அமானுஷ்யம். தீபிகா ஷி, இதை தாண்டி என்டர்டெய்னிங்கா பெர்ஃபார்ம் பண்ணணும். யூ செட் விஜேயிங் இஸ் வெரி டிஃபிகல்ட், ஆர்ஜேயிங்கோட கஷ்டம் அப்படிலாம். அதெல்லாம் தாண்டி என்டர்டெய்னிங்கா பெர்ஃபார்ம் பண்ணாதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க. ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே ஷூர். உங்களோட அமானுஷ்யம் வரணும்னா நம்ம 1 2 3 கவுண்ட் பண்ணி புஷ் பண்ணோம். 1 2 3 புஷ். அஜய் கிஷோர் அமானுஷ்யத்தை தாண்டி பயங்கர அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் கடைசியில பெண்டிங்ல இருக்கும்போது என்டர்டெய்னிங்கா பெர்ஃபார்ம் பண்ணதுனால நிறைய பேரோட கைத்தட்டல வாங்கினார். நீங்க அதோட ஜாஸ்தியா என்டர்டெய்னிங்கா பெர்ஃபார்ம் பண்ண. ஓகே, யா ஷூர். ஓகே தீபகாஷி, உங்களோட இஷ்ட தெய்வம் யாரோ அவங்களை கும்பிட்டுக்கோங்க. நல்லா சரி, okay. கடவுள் உங்களை கண்டிப்பா காப்பாத்துவார். என்ன நடந்தாலும் தம்பிச்சே போனாலும் பாட்டை மட்டும் நிறுத்தக்கூடாது. டைம் ஸ்டார்ட் நவ. Why this Colorado? Start. இச்சு கோடு நச்சு கோடு வெச்சு கோடு ரைட்டா தச்சு கோடு வெச்சு கோடு இச்சு கோடு ரைட்டா ஏ பூவாகி காயாகி கனியாகி நச்சு கோடு
வச்சு கொடு ரைட்டா ரைட்டு சொல்லி கொடு வச்சு வச்சு சொல்லி கொடு தச்சு 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 கொடு ரைட்டா ரைட்டு ஆகி காயாகி காணியாகி கனியாகிற கனியாகி 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 கனியாகிற நின்றேனே நான் தானே முத்தாகி பின்னாகிற முன்னாகிற பின்னாகிற முன்னான கிணையாக காயாகி கனியாகி நின்றேனே நான் தானே இச்சு கோடு நச்சு 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 கோடு அச்சு லச்சு லச்சு வச்சு கோடு ரைட்டா ரைட்டு தச்சு 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 கச்சு கோடு வச்சு 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 கோடு நச்சு 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 கோடு ரைட்டா ரைட்டு வாச 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 மல்லிக்க மாசம் உன்னால கொள்ளால பிள்ளால வீசும் இச்சு 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 கோடு நச்சு 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 கோடு ரைட்டா ரைட்டு பூவாகி காயாகி காயாகி கனியாகிற கனியாகி கனியாகிற கனியாகி கனியாகிற நின்னேனே நான் தானே இச்சு 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 கோடு நச்சு 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 கோடு தச்சு 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 கோடு ரைட்டா ரைட்டு தாயி மகபாயி உடம்புல பாத்தீங்களா உங்களால ஆஹா ஆஹா என்ன ஒரு அழகு தீபிகா ஷி செம்மையா இருக்கீங்க இப்பதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கீங்களா ஆனந்தி விட அழகா இருக்கேனா ஆ? ஆனந்தி விட அழகா இருக்கேன் இதுல ஒரு பெருமை சட்டையில என்ன பூனை சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க கர்ண கொடூரத்துல செகண்ட் கேட்டகரியில நிக்கிறீங்க உங்களுக்கு கண்ணாடி எடுத்து காமிட்டா உங்க மூஞ்ச யா கண்ணாடி ப்ளீஸ் ஹே see your face வாவ் வாவ் தீபிகா ஷியின் இந்த அதிரடி அமானுஷ்யம் என்டர்டெய்னிங்கா இருந்ததா இல்ல இதுக்கு முன்னாடி பண்ண ஆர்ஜே தான் சூப்பர் விஜே என்னடா அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஓட்டு போட்டு யார ஃபைனல் செலக்ட் பண்ண போறாங்கன்ற ஓட்டிங் நடக்க போகுது ஐ வெல்கம் கிஷோர் வித் 1 wicket left ஓகே கைஸ் உங்களுக்கான நேரம் வந்து விட்டது கிஷோர் நீ முதல்ல சொல்லு எப்படி இருந்தது இவங்க பண்ணது செம்மையா இருந்தது. நல்லா இருந்தது எது பெஸ்ட் பார்ட் பெஸ்ட் பாட்டு இல்ல ஒரே பாட்டு தான் ஃபுல்லா மூஞ்சி ஃபுல்லா விபூதி குங்குமம் அப்புனாங்க. அந்த தலையில வேப்பில வச்சது எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. எல்லாமே fantastic. பாக்குறதுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. ஓகே நீ சீக்கிரமே விஜய் ஆயிடுவேன்னு நினைக்கிறேனா கையாட்டி கையாட்டி நிறைய பேசுற ஓகே கிஷோருக்கு தான் உங்களோட ஓட்டு அப்படின்னா நீங்க கிரீன் கலர் எடுத்து தூக்கலாம் 4 5 93 எதுக்கு நீ தலையெல்லாம் குஞ்சுக்கிற கீழே அவன்லாம் ஒரு ஆளு அவனுக்கு ஓட்டு போடணுமாடா அப்படின்ற மாதிரி தலையை கீழே குஞ்சிங்கன்னா இட்ஸ் ரிஜெக்டட் கேமராமேன் அங்கிள் பொன்னம்பலம் ஓகே கிஷோருக்கு கிட்டத்தட்ட 17 ஓட்டுகள் ஒன்றுக்குது தீபிகா ஷீக்கு தான் என்னோட ஓட்டு வாட் அ கேர்ள் ஷீ இஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு ரெட் கலர் பேட் தூக்கி ஓட்டு போடலாம் தீபிகா ஷீக்கு 7 6 43 88 99 நீ கள்ள ஓட்டு செல்லாது கேமராமேன் ஓட்டு சேர்த்து 117 வாக்குகள் ஈச் பெற்று சமநிலையில இருக்கும்போது ஒருத்தரோட வாழ்க்கையை தியாகம் பண்ற அளவுக்கு ஒரு அமானுஷத்தை பேஸ் பண்ணி இங்க நிக்கிற காரணத்தினால இந்த ரவுண்டோட வின்னர் இஸ் ஆர்ஜே எதிர்பார்த்தியாத இல்ல தீபிகா ஷி நீங்க எல்லாம் ஈக்குவல் ஓட்டு வாங்கிருக்கீங்க இன்ஃபேக்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கேட்டிருந்தா நிறையவே வாங்கிருப்பீங்க இருந்தாலும் வந்து மக்கள் ஆர்ஜேவை தேர்ந்தெடுக்காங்க பட் யூ ஸ்டில் ஹேவ் அ தோத்தாங்குழி ரவுண்ட் ஓகே யூ கேன் கம்பீட் வித் ஆர்ஜே அகைன் அண்ட் வின் அண்ட் கோ டு தி ஃபைனல்ஸ் ஓகே ஷூர் Sure? Are you ready? Yeah. Let's go for the Totanguli round. Yes. Why this Kolaveri RJ versus VJ round? VJ தெரியும் டிவில பாட்டு போடுவாங்க ஆர்ஜேனா அப்படின்னு திடீர்னு கேக்குற அங்கிளுக்காக சொல்றேன் ரேடியோல பேசுறவங்க தான் ரேடியோ ஜாக்கின்னு சொல்லுவாங்க அப்படி நான் பேசுற ரேடியோ நிகழ்ச்சி நீங்க கேட்கணும்னா இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்கணும்னா ஒவ்வொரு நாளைக்கும் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும் 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸிங்கிற ப்ரோக்ராம் கேட்கலாம் சுய விளம்பரம் கருதி வெளியிட்டோர் நான் தான் ஆனா இன்னைக்கு நடக்கிற ரவுண்ட் இங்க இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க பணக்கார வீட்டுல பர்த்டே பார்ட்டில மீந்து போன பஃபே மாதிரியே இருக்கிற இந்த இடத்துல தான் நம்மளோட தோத்தாங்குழி ரவுண்ட் நடக்க போகுது தோத்தாங்குழி ரவுண்ட்ல ஒரு ஆர்ஜே ஒரு விஜே ஆனா 2 பேரும் பெண்கள் நீங்க தான் மோத போறீங்க ஐ கைஸ் ரெடி எஸ் என்ன இருக்கும் இந்த பஃபேல என்ன வேணா இருக்கட்டும் எதா இருந்தாலும் ஐ டோன்ட் கேர் வாட் தி ஹெல் ஆர் யூ டாக்கிங் What the hell are you talking? I don't care. ஓ லைக் தட் only you are Yeah, telling you ready exactly. let's go Yeah. okay welcome on RJ and VJ to the stage உங்களுக்கான அமானுஷ்யத்தை நான் பண்ண போறது இல்ல வேற யாரும் திடீர்னு உங்களை எதிர்பார்க்காம தாக்க போறது இல்ல நான் கூப்பிட்டுருவேன் அவங்க கூட சேர்ந்து நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க பண்றது எல்லாத்தையும் நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா அது என்டர்டெய்னிங்கா இருந்ததுன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டு ஃபைனல்ஸ் அனுப்புவாங்க 25,000 ரூபாய் வரைக்கும் 25,000 வரைக்கும் நீங்க ஜெயிக்கலாம் ஓகே கூப்பிடலாமா Yeah. லெட்ஸ் வெல்கம் பெல் பாட்டர் ரகு எப்பவுமே ஒரே ஒரு பெல் பாட்டர் ரகு தான் வருவாங்க ஆனா இன்னைக்கு உன்னை போல் ஒருவன் அப்படின்ற மாதிரி 2 பெல் பாட்டர் ரகு 2 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேரோட
ஒரு மிக பயங்கரமான அமானுஷ்யத்தை பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இந்த பஃபேல இருக்கிற டப்பா உள்ள எல்லாத்துலயுமே வந்து அவங்களுக்கு காத்திருக்கிறது ஆச்சரியங்கள். ஓகே, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வாரமும் பண்றதை அவங்க 2 பேர் கூட பண்றோம். ஓகே, ஆர்ஜே ஆனந்தி ஆகிய இவர்களையும் விஜே தீபிகா ஸ்ரீ ஆகிய இவங்களையும் என்னுடைய சொந்த சகோதரி போல் பாவித்து இந்த அமானுஷ்யத்தை நான் செய்து முடிப்பேன் என நீங்க 2 பேர் உறுதிமொழி கொடுங்க. வாட் அண்ணன்கள், அண்ணன் பாசம். ஓகே, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கெட் இன்டு தி காஸ்டியூம் அண்ட் கெட் இன்டு தி வொர்க். பெல் பட்டர் ரகு 1, பெல் பட்டர் ரகு 2 உங்க கையில தான் ஃபைனல்ஸ் போறது. ஆர்ஜேவா விஜேவா அப்படிங்கிறது இருக்கு. அவங்க உங்க சகோதரி மாதிரிங்கிற வாக்குறுதியை நிறைவேற்றி இந்த அமானுஷ்யத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. Why this Colorado? Start. கும்பிட போற தெய்வம் என் குறுக்க வந்ததம்மா, என் குறுக்க வந்த தெய்வம் என் கூட ஆடுடா, பாட ஊத்துடா, கூட ஊத்துடா, வெஞ்சிக்கிட்டு சூட ஏத்துடா, வெட்டு ஒண்ணுடா, துண்டு ரெண்டுடா, வெட்டி வச்ச தெய்வம் கூட்ட பண்ணடா, பின்னுட போற தெய்வம் என் குறுக்க வந்ததடா, என் குறுக்க வந்த தெய்வம் என் கூட ஆடுடா, பாட ஊத்துடா, கூட ஊத்துடா, வெஞ்சிக்கிட்டு சூட ஏத்துடா, வெட்டு ஒண்ணுடா, துண்டு ரெண்டுடா, வெட்டி வச்ச தெய்வம் எல்லாம் தெரிஞ்சவடா இந்த முத்து மாறி, ஒரு மாறி மேலோக பூலோக சொந்த ஊர் மாறி, நான் வந்து போவேன் வெள்ளி தவண்டே வருஷத்திலே ஆடிகளை காத்திருக்கேமா, ஆனா நீயும் வந்து விட்டா தூள் பறக்குமா, உன்னோட காம்பினேஷன் பிடிக்கலடா, யாரு இங்கே நாமினேஷன் அடிச்சு பறிச்சுடா, என்னை ஏடா தங்க வச்ச, உப்பு தண்ணிய விட வச்ச, சட்ட சபைய ஆதி புட்ட, குத்த கொலைய கூலி புட்ட, கும்பிட போற தெய்வம் என் குறுக்க வந்த இடம், என் குறுக்க வந்த தெய்வம் கருகே குத்த ஆடுடா, பாட ஊத்துடா, கூட ஊத்துடா, நெருங்கிக்கிட்டு ஏத்துடா, வெட்டு ஒண்ணுடா, துண்டு ரெண்டுடா, வெட்டி வச்ச தேங்காயில பூஜை பண்ணுடா. அதான் சாமி மனுஷாங்கடா, கூறுபடுவீங்களா? ஐயோ, ஆஹா, அற்புதம் அடி தோழி, ஆட்ட முழுகிச்சா கோழி. ஆஹா, கையை தட்டிடாதீங்க. வாட் a fantastic performance. I never seen Bell Butter Raghu this exciting so far in this Why This Kolaveri. ஆஹா, பார் அழகியா மாறி இவ்வளவு பார், என்ன அழகு இந்த குழந்தை. ஆஹா, மூக்குல இருந்து எட்டி பாக்குது பார். எப்படி இருந்தது மீன் டேஸ்ட்? ஓகே, எப்படி இருந்தது முட்டை டேஸ்ட்? ஐயோ, மீன் தான் மோசம். மீன் தான் மோசமா? இன்னும் கொஞ்சம் எத்தைய பாக்குறீங்களா? ஏய், பெல் பட்டர் ரகு கலையிட்டீங்க. உணர்ச்சிப்படுறாங்க 2 பிரதர்ஸ் ரொம்ப. ஏய், ஐஃபை கொடுத்துக்கோடா, சூப்பரா பண்ணீங்கடா, செமையா பண்ணீங்க. ஒரு வாட்டி 2 பேருக்கு நல்லா கை தட்டிடலாம். அசிங்கமா திட்டத்துக்குள்ள அமைதியா இருக்கு. 2 ஆண்களும் வாங்கியது பாத்துட்டு இருந்தீங்கல்ல, எப்படி இருந்தது? செம்மையா இருந்தது. செம்மையா இருந்ததா? சூப்பரா இருந்தது, ஜாலியா இருந்தது. உனக்கு உங்களுக்கு விஜய் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் காண்டா இருந்தது. அந்த 2 பேரும் சும்மா தான் இருக்கும், அவங்களுக்கு பதிலா நாங்க நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அவங்களுக்கு பதிலா நாங்க அந்த ஐடியா சொன்னாரு. வயிற்றுல சொல்லும்போது எங்க மேல கோ ஆங்கர்ஸ் கோ ஃப்ரெண்ட்ஸ் மேல இப்படி பண்றாங்க, இவங்க மேல தான் காண்டா வராங்களோன்னு நினைச்சேன். சும்மா தான் சான்ஸ் கிடைக்கலையே இல்ல காண்டா இருக்காங்க. இல்ல, ஆனா உனக்கு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா தீபிகா ஸ்ரீயும் ஆர்ஜே ஆனந்தியும் உன்னோட சகோதரிகள் தான். அந்த சான்ஸ் உனக்கு இருக்கு. தே ஆர் யுவர் சிஸ்டர்ஸ் ஃப்ரம் ஓகே. அண்ட் ஓட்டு போடுற நேரம் வந்து விட்டது. இவங்க 2 பேரும் எவ்வளவு எக்ஸைட்டிங்கா பண்ணாலும் யாராவது ஒருத்தர் தான் ஃபைனல்ஸ் போக முடியும். ஒருத்தர் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போகணும். சோ யார் ஆர்ஜே ஆனந்திக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ கிரீன் கலர் பேட் எடுத்து காட்டலாம். கிட்டத்தட்ட ஒரு 16 ஓட்டு ஒன்று இது. ஓ இல்லடா, விஜே தாண்டா, எனக்கு லைஃப் ஃபுல்லா விஜே தாண்டா அப்படின்றவங்க ரெட் கலர் பேட் எடுத்து தீபிகா ஸ்ரீக்கு ஓட்டு போடலாம். தீபிகா ஸ்ரீ இஸ் த ரெட் கலர் பேட். Okay, the winner of this Totanguli round and the one who's got the finals of this round is the Deepika Singh. ஆர்ஜே ஆனந்தி, விடுங்கடா சாமி, நான் போறேன்டா வீட்டுக்கு. வீட்டுக்கு போறீங்களா இல்ல தோத்தாங்குழிக்கு போறா? இன்னொரு டபுள் தோத்தாங்குழி ரவுண்ட்.
இல்ல நான் வீட்டுக்கே போறேன். வேணாமா? நீங்க ஸ்டார்டிங்ல வந்தோடனே ஃபேஷியல் வேணும், பெடிக்யூர், மேனிக்யூர் வேணும். நீங்க இதெல்லாம் எப்படி இருக்குது ஃபேஷியல்? இந்த அந்த பொண்ணு ரெடி ஆகுது, நான் கிளம்புறீங்களா? உங்களுக்கு இன்னும் சென்ட் ஆஃப் கொடுத்துடலாமா? ஓகே, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு சென்ட் ஆஃப் கொடுங்க. ஆஹா ஆஹா ஆஹா, என்ன ஒரு சந்தோஷம் இது. Why this Kolaveri only on Zee Tamil கிராண்ட் ஃபினாலே பாக்யராஜ் பேட்ல இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறது. டாடா டோட கிளம்ப போட்டு போடே. Why this Kolaveri கிராண்ட் ஃபினாலே பாக்யராஜ் பேட் ரவுண்ட். ஆஜே அண்ட் 2 விஜேஸ். இந்த பாக்யராஜ் பேட் வந்தாலே தெரிஞ்சிடும் ஃபைனல்ஸ் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு. இன்னும் எக்ஸாக்ட்லி 2 நிமிஷத்துல உங்கள யார் ஒருத்தர் கையில 25,000 ரூபாய் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். இது ஏற்கனவே டிவில பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்க. ஈஸியா இருந்ததா? ரொம்ப ஈஸி. நிக்க முடியுமா ஃபுல்லா? சத்தியமா இது வரைக்கும் யாரும் நின்னு நான் பார்த்தது இல்ல. நாங்க எல்லாம் ட்ரை தான் பண்ண போறோம். நிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் கிஷோர், ஆர்ஜே ஏறி நின்றதுக்கே தலை சுத்துது. ஆர்ஜே கிஷோர், நீங்க தான் ஒரே ஆர்ஜே மானத்தை காப்பாத்துறதுக்கு, ஆர்ஜேக்களின் வெறிய போக்குறதுக்கு இருக்கீங்க. ஓகே, ஒரு ஆர்ஜேவா இதுல நீங்க 2 நிமிஷம் ஃபுல்லா நின்னாதான் நீங்க வந்து நம்ம மானத்தை காப்பாத்த முடியும். நம்ம மானத்தை. அண்ட் ஒரு பொண்ணா இந்த இடத்துல 2 பசங்க கூட நிக்க போறீங்க. இவங்களை தோக்கடிச்சு ஜெயிப்பீங்களா? கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா வந்து முட்டை தக்காளில அடி வாங்கி மூளை குழம்பு பெரிய இந்த ரவுண்ட்ல விளையாடணும்னா மூளை தேவையில்லை. அதனாலதான் 3 பேருமே ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க. ஓகே, சோ நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, நான் சில பல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். ஓகே, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா வந்து அதெல்லாம் செஞ்சு அது எல்லாத்தையும் மீறி கடைசி வரைக்கும் பாடினா உங்களுக்கு எத்தனை செகண்ட் நின்னீங்களோ அவ்வளவு 200 ரூபாய் கிடைக்கும். வெரி குட். சோ 25,000 ரூபாய் வரைக்கும் 25,000 வரைக்கும் ஜெயிக்கலாம். போலாமா? சந்தோஷம், போலாம். ரெடி? ரெடி. யா. என்ன நடந்தாலும் தம்பிச்சே போனாலும் கீழே மட்டும் விழாம பாடணும். ஓகே, your time starts now. போன வழி மாறி போனாரு மாறாது பெரியது அறிவிடு கடமைகள் புரியது. Jump, jump, jump. Dance, 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 dance. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 19 செகண்ட் 15,800 ரூபாய் ஜெயிச்சு இன்னைக்கு நாளோட வினர் இஸ் விஜய் ஸ்ரீ. கிட்டத்தட்ட 17 எபிசோட் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேட்ச மிஸ் பண்ணிருக்கேன். ஆனா இந்த ஷோல கலந்துக்கிற சான்ஸை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. கீழே இருக்கிற நம்பரை, நீ ஒண்டிதே நீ மக்கு, நீ எல்லாரும் புத்திசாலி. கீழே இருக்கிற நம்பரை பார்த்து கால் பண்ணீங்கன்னா நாங்களே உங்களுக்கு கூப்பிடுவோம். இந்த ஷோல இவங்கள மாதிரி நீங்களும் கலந்துக்கிட்டு செம்ம ஜாலியா விளையாடி 25,000 ரூபாய் வரைக்கும் ஜெயிக்கலாம். Until I see you next time, this is Balaji saying tada bye bye, good night and have a great night. Bye.